ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக ஸ்நாக்ஸு வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 கரண்டி இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து அந்த மாவில் மிக்ஸ் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே மாவில் உப்பு இருக்கிறதுனால நான் போடலை. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு, ரொம்ப கெட்டியாக இருந்தால் போண்டா செய்கிற அளவு லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி அந்த பக்குவத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரவை போட்டிருக்கறனால கொஞ்சம் ஊற வைக்கணும், ஒரு 10 நிமிஷம். உடனடியாக இது செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாயிருக்கும். இந்த போண்டா நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். போண்டா சுடுற பக்குவத்தில். அப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னால், நான் சின்ன வெங்காயம் தான் இருந்துச்சு, பெரிய வெங்காயம் இல்லை. ஒரு 5 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 சிட்டிகை சோடாப்பு போட்டிருக்கிறேன். அப்புறம் ஜீரகம்னாலும் நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம் மணத்துக்காக. அரை டேபிள் ஸ்பூன் நான் போடலை. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் சட்னிக்கு, அதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னிக்கு ஒரு தக்காளி, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு, 2 வரமிளகா, கொஞ்சமாக புளி போட்டு அரைக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. கடைசியாக அரைச்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றி கலக்கி வச்சுக்கணும். இந்த சட்னி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போண்டாக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ கடாய் வச்சாச்சு. கடாய் ஹீட்டானது, தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கேன், போண்டா சுடுற அளவு. இப்போ போண்டா நமக்கு என்ன சைஸ் தேவையோ அது குட்டி குட்டியாக போடுறதுனால போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸில் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். அந்த சட்னி காம்பினேஷனுக்கு சூப்பராக வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சு ஒவ்வொரு போண்டாவாக போட்டு இந்த மாதிரி செஞ்சால் நல்லா வரும், கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 4 கரண்டி மாவுலேயே நல்லா ஒரு திருப்தியாக சாப்பிட்லாம். ஒரு 4 பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் இந்த போண்டா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராக இருக்கும்.